பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென். மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. ஆமென். கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்னா, மாம்சத்தின்படி நடக்கிறது உங்களை மரணத்திற்கு நேராக கொண்டு செல்லுமா, ஆவியின்படி நடக்கிறது அது ஜீவனுக்கும் சமாதானத்துக்கும் ஏதுவாக நம்மளை நடத்தும். மாம்ச சிந்தை என்னவென்றால், தேவையற்ற பயங்கள், தேவையற்ற யோசனைகள், எல்லா ஃபியூச்சரை நினைச்சு நீங்க கவலைப்படலாம், எல்லா கடந்த காலத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இச்சையான காரியங்கள், அதாவது பொருட்கள் மேல, மனிதர்கள் மேல எந்த ஒரு இச்சையான காரியமாக இருந்தாலும் இது எங்க உங்களை இந்த பாவ வழி எங்க நான் கொண்டு போகும்னு சொன்னா அது மரணத்திற்கு நேராக உங்களை கொண்டு போகும். ஆனால் ஆவியானவர் பேசுகிறார், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் அழித்தால் அதை பிழைப்பீர்கள். எப்படி அழிக்க முடியும்னு சொன்னா, ஆவியானவர் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகிட்ட எப்பொழுதும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்க மொபைல் போனை பார்த்து கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னா, தேவன் அந்த இடத்துல இந்த நேரத்தை எனக்கு கொஞ்சம் கூட, இந்த நேரத்துல நீ கொஞ்சம் ஜெபியேன், இந்த நேரத்துல நீ கொஞ்சம் வேதம் வாசியேன் என்று சொல்லி உணர்த்தி கொண்டே இருப்பார். அந்த நேரத்திற்கு நம்ம கீழ்ப்படிஞ்சுட்டோம்னு சொன்னா தேவன் அந்த பாவத்திலிருந்து நம்மளை மேற்கொள்ள செய்வார். ஆவியினால நம்ம சரீரத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். நம்ம கீழ்ப்படியாத போதுதான் ஆவியானுடைய சத்தத்திற்கு விலகி நடக்கிறவர்களா இருக்கிறோம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையோடு அவர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். நீங்க மொபைல் பார்க்கும்போதும் சரி, நீங்க ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு வழியில போகும்பொழுது கூட நீங்க போகாத, இதை செய்யாதுன்னு அவர் ஆண்டவருடைய சத்தம் உங்கள் காதுகளில விழுந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு கீழ்ப்படுகிறது தான் நாம வைக்கிற முதல் படியே அதுதான். ஆமென். நம்ம அதற்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம்னு சொன்னா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நம்ம அழிக்க முடியும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு கூட ஆவியானவருடைய சத்தத்தை கேட்போம். இன்றைக்கு அவருடைய பாதையில நடப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.